விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக தான் இது இருக்க போகுது. இந்த பதிவோட தலைப்பை பார்த்த உடனே நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க. உங்களை தேடி வரப்போகிற அந்த புதிய நபர் யார், எப்படி உங்கள் வாழ்க்கையை இனி மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் பேச போகிறோம். இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்தாச்சு. குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு இருட்டு அறைக்குள்ள எந்த வெளிச்சமும் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்க போகுது. அந்த வெளிச்சத்தை கொண்டு வர்றதுக்கு வேற யாரும் இல்லை, உங்களை தேடி வரப்போகிற அந்த ஒரு புதிய நபர் தான். அவர் யார், அவர் வந்தால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா? ஏன்னா உங்கள் வழிகள் எனக்கு நல்லாவே புரியும். போன சில வருஷங்களாகவே நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எத்தனையோ சோதனைகள், யாரை நம்பினாங்களோ அவங்களே முதுகில் குத்தின கதையெல்லாம் நிறைய நடந்திருக்கும். பண கஷ்டம் ஒரு பக்கம், மன கஷ்டம் அதை விட பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும். நம்ம நல்லது செஞ்சாலுமே நம்ம தப்பாகவே போய் முடிஞ்சிருக்கோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் எத்தனையோ ராத்திரிகள் நீங்கள் அழுதுகிட்டே கடந்து வந்திருப்பீங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே அப்படின்னு நீங்கள் பல முறை புலம்பி இருப்பீங்க. உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. சொந்த பந்தங்கள் கூட உங்களை ஒரு மாதிரியாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுட்டு வெளியே சிரிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை கொடுக்கணும். ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்கள் தலையெழுத்து இப்போ மாறப்போகுது. கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற கிரக பயிற்சிகள், குறிப்பாக குரு பகவான், சனி பகவான் இவங்களுடைய பார்வை எல்லாமே உங்கள் ராசிக்கு ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்க போகுது. இத்தனை நாளாக உங்கள் பாதையில் இருந்த முட்கள் எல்லாமே இப்போது பூக்களாக மாறப்போகுது. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிற நேரம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாத்தையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அனுபவங்களை தான் இனிமேல் வரப்போகிற பொற்காலத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க போகுது. இனிமேல் நீங்கள் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடச்சிருக்கும். இந்த தெளிவோட நீங்கள் உங்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு சிறப்பான நபர் உள்ளே வர போகிறாரு. அவர் வாழ்க்கையில் நுழையிறதுக்கான அறிகுறிகள் இப்போவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சில பேருக்கு கனவுகள் மூலமாகவோ இல்லை சில எதிர்பாராத சம்பவங்கள் மூலமாகவோ அந்த அறிகுறிகள் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும். உங்களை சுற்றி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு உங்கள் உள்மனசு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஒரு சாதாரண மனுஷனாக வரப்போகிறது கிடையாது. உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு நபராக வரப்போகிறாரு. நீங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர ஒரு வழிகாட்டியாகவோ, உங்கள் மனக்காயங்களை ஆற்ற ஒரு நல்ல உறவாகவோ, இல்லை உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக ஒரு பெரிய ஆதரவாகவோ அவர் இருக்கலாம். அவர் வந்த பிறகு உங்கள் முகத்தில் பல வருஷமாக காணாமல் போன அந்த உண்மையான சிரிப்பு திருப்பி வரப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்குனவங்க எல்லாருமே திருப்பி உங்களை தேடி வர அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமாக உயரப்போகுது. அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் எந்த திசையிலிருந்து வருவார், அவர் உங்கள் சொந்தக்காரரா இல்லை முன்பின் தெரியாதவரா அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு அமைதி கிடைக்கும். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ரொம்ப தெளிவான ஒரு பாதையில் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் திறமைகள் எல்லாமே வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஒரு பெரிய பலம் உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த நபர் உங்கள் சொந்தக்காரங்களில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லை உங்கள் வேலை பார்க்குற இடத்துல புதுசாக அறிமுகமாகிற ஒருத்தராக இருக்கலாம். ஒரு சிலருக்கு இது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த கல்யாணம் வரனா கூட அமையலாம். இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அருமருந்தாக இந்த உறவு அமையும். நீங்கள் வாய் விட்டு கேட்காமலேயே உங்கள் மனசில் இருக்கிற தேவைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செய்கிற அளவுக்கு ஒரு ஆழமான புரிதல் அவங்க கிட்ட இருக்கும்.
சும்மா ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு ஒரு ஆணிவேராக அவர் சுற்றி இருந்த அத்தனை கெட்ட எண்ணங்கள், கண்திருஷ்டிகள் எல்லாமே அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே அப்படியே காணாமல் போயிடும். உங்கள் வீட்டில் எப்போவுமே ஒரு சுபகாரியம் நடக்கிற மாதிரி மங்களகரமான சந்தோஷமான சூழ்நிலை இனி நிரந்தரமாக இருக்கும். பண ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பணவரவு அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த சொத்து பிரச்சனை இல்லை வழக்கு விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்க போகிற நேரம் இது. அந்த புதிய நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன யோசனை இல்லை அவர் செய்ய போகிற ஒரு சின்ன உதவி உங்கள் தொழிலில் ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இல்லை பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவர் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு தேடி வரும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற இவ்வளவு நாளாக கிடைக்காத அந்த பலன் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இவர் வந்ததுக்கு அப்புறமா மழையாக பொழிய போகுது. குறிப்பாக சொல்லணும்னா கிரகங்களினுடைய அமைப்பு இப்போ உங்கள் ராசிக்கு ரொம்பவே சாதகமான பலனாக இருக்குது. இந்த மாதிரியான மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குளிப்பறிச்சவங்க எல்லாருமே இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போகிறாங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த இனம் புரியாத பயம், பதட்டம் எல்லாமே முழுசாக விலகி போயிடுது. ஒரு புதுவித தைரியம் பிறக்கும். 4 பேர் மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நடக்கிற அளவுக்கு சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்துக்கு தனி மதிப்பு கிடைக்கும். உங்கள் முடிவுகளை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்குவாங்க. இது எல்லாமே ஏதோ மாயமோ மந்திரமோ கிடையாது. உங்களினுடைய நேர்மையான உழைப்பிற்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்துக்கும் கொடுக்குற ஒரு பெரிய பரிசு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா உங்கள் நேரம் இப்போது நல்லா இருக்கிறத பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி உங்களை வேணான்னு விட்டுட்டு போன சில சொந்தக்காரங்களோ இல்லை நண்பர்களோ திரும்ப உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி ஒட்ட பார்ப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். பழைய பாசத்தை எல்லாம் நினச்சி பார்த்து திரும்ப அவங்கள நம்பினீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால இப்போ உங்களை தேடி வர அந்த உண்மையான நல்ல நபரை மட்டும் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அவர் கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் காற்ற நேர்மையான வழியில் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் முழு நம்பிக்கையோட உங்கள் அடுத்த அடியை எடுத்து வைங்க. வரவு, தொழில், முன்னேற்றம் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய ஆச்சரியப்படத்தக்க மாற்றம் வரப்போகுது. இத்தனை நாளாக மன உளைச்சலால் உடம்பு எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கும். பல தடவை மருத்துவமனைக்கு ஏறி இறங்கியிருப்பீங்க. என்ன வைத்தியம் பார்த்தாலும் உடம்புல இருக்கிற அந்த ஒரு சோர்வு போகாமையே இருந்திருக்கும். ஆனால் இந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே உங்கள் மனசில் பெரிய நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியே உங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதிகளை சுவடு தெரியாம குணமாக்கிடும். உங்க முகத்துல ஒரு தனி சேஞ்சஸ் தெரிய போகுது. தூக்கம் இல்லாத தவிச்ச அந்த ராத்திரிகள் எல்லாமே மாறி படுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. இது எல்லாமே அந்த நபர் உங்க மேல காட்டுற உண்மையான அன்பால அக்கறையால நடக்க போற ஒரு மிகப்பெரிய அற்புதம். இது ஏதோ தற்செயலா நடக்கிற ஒரு சந்திப்பு கிடையாது. ரொம்ப நாளா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்ட கண்ணீரோட வச்ச வேண்டுதலுக்கான பலன் தான் இது. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. விருச்சிக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாய் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடத்துலையும் நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான், வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா கூட எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சிக ராசியா இவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி
பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கும்போது உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களினுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த விரயச்சனி மூலமாகவும் கர்மசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இழப்புகளையும் மட்டுமே அதிகப்படியாக சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே எனக்கு வாழவே முடியலை அப்படின்னு ரொம்பவே மனவேதனைப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நீங்கள் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன அப்படின்னு தன்னோட வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் போகும், கொஞ்ச நாள் இருக்கும், மறுபடியும் போயிடும். இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலுமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தாங்க நீங்கள். ஆனால் இப்போது இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இப்படி தாம்மா எல்லாரும் சொல்கிறீங்க. ஆனால் 3 மாதம் முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில், ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. அதுவும் இப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி முன்னேறி போகக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. எங்கே வக்ர நிவர்த்தி அடைகிறாருன்னா குருவுடைய ராசி, அதாவது மீன ராசியில் பயிற்சி அடைந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடையாததுனால இத்தனை நாட்களாக நெகட்டிவாக செயல்பட்டு இருந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட ஆரம்பிக்கிறார். இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் நீங்க சனி பகவான் மூலமா எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அத்தனையுமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்க செஞ்ச கர்மா அதுக்கேற்ற தண்டனையை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு ஒரு வழிவகை செஞ்சு கொடுத்துருவார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தி, இத்தனை நாளாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 9ஆம் இடத்துல இருந்ததுனால பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். இப்போது 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் ரிஷபராசி வீட்டை விட்டு மிதுன ராசி புதன் வீட்டுக்கு வந்திருக்காரு. இதனோட முழு பலன்களும்
பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. நிச்சயம் இதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கை, இந்த 5 வருட கிரகங்களினுடைய சேர்க்கையானது ஆரம்பிக்க போகுது. இதனால உங்களினுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நிச்சயமாக இதன் மூலமாக ஒரு ராஜயோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே அடுத்து வரக்கூடிய 8 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்திற்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ப்ரைவேட் ஜாப்போ எது நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் சாதகமாகவே முடியும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களினுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமுமே கிடைச்சிருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. தெய்வ சிந்தனைகள் அதிகமாகும். பெரியோர்களினுடைய உதவிகள் கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுமையாகவே விலக போகுது. புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறையாக கடந்த நிறுவனங்கள் மறுபடியும் இயங்க போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லையும் சிக்கல்களையும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டிருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இப்போ நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு.